Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி மூவி போஸ்டர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா போஸ்டர் அப்படின்னு ஒரு PSD ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக்ரவுண்ட் நம்மளோட தேவையான இமேஜஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து போகிறோம். பேக்ரவுண்ட் லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இமேஜ் 1 அப்படின்னு இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். இது நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ரீசைஸ் பண்ண போகிறோம். Ctrl+T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்மளோட க்ளவுட் இமேஜை உள்ளார கொண்டு வர போகிறோம். அதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா இமேஜ் 2 இருக்கும். அதையும் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்மளோட ஃபஸ்ட் நம்ம ட்ராப் பண்ணாலும் அந்த இமேஜ் கீழே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி Ctrl+T ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லேயர்ஸாக நேம் பண்ணிக்கலாம். க்ளவுடை வந்து இமேஜ் 2 அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். அந்த கீழே இந்த பேஸை வந்து நம்ம இமேஜ் 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இமேஜ் 2 வந்து எடிட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு கலர் லுக்கப் லேயர் கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இங்கே கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய் கலர் லுக்கப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கிளிப் மேஸ்க் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப் மேஸ்க்குன்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை கிளிக் பண்ணி இதில் வந்து கேண்டில் லைட் க்யூப்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கிரேடியன்ட் மேப் லேயர் ஆட் பண்ண போகிறோம். கிரேடியன்ட் மேப் லேயர் இதையும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதோட எஃபெக்ட்லாம் நம்ம இந்த க்ளவுட் அந்த இமேஜ்க்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரைட் ஹேண்டில் வந்து கிரேடியன்ட் மேப்போட ரைட் ஹேண்டில் வந்து பிளாக் கொடுத்துக்கலாம், கம்ப்ளீட் பிளாக். லெஃப்டில் வந்து FF9600 அப்படின்ற கலர் கொடுத்துக்கலாம். இதோட பிளெண்டிங் மோடு வந்து நம்ம ஓவர்லைன் வச்சுக்கோங்க. ஒபாசிட்டி வந்து 36 வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து இதையும் கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதோட பிளெண்டிங் மோட் வந்து கலர் டாஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ கலர் பிக்கர் போய் F0520C அப்படின்ற கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு சின்ன க்ளோ எஃபெக்ட் மட்டும் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு சாஃப்ட் ப்ரஷ் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. என் நடுவில் ஒரு சின்ன சிங்கிள் கிளிக் மட்டும் கொடுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ இமேஜ் 2 எடிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம அதை டச் பண்ண போகிறதில்ல. ஓகே, இப்போ நம்ம இமேஜ் 1 போயிடலாம். அதுக்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சம் டார்க்கர் ஆக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதையும் ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எடிட் போய் ஃபில் போய்க்கோங்க. அதில் வந்து 50% குரே செலக்ட் பண்ணிக்கோங்க. மோட் வந்து ஓவர்லே வச்சுக்கோங்க. ஓகே கொடுங்க. இப்போ வந்து இதோட லேயரோட பிளெண்டிங் மோடு வந்து ஓவர்லேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேர்ன் டூல் எடுத்துக்க போகிறோம். அதில் வந்து எக்ஸ்போஷர் வந்து 45 இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சைஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி நம்ம இது வந்து ஃபியூ கிளிக்ஸ் கொடுத்து அதை நம்ம கலரை டோன் டவுன் பண்ண போகிறோம். லிட்டில் பிட் டார்க்கர் ஆக்க போகிறோம். இது நம்ம கிளிப் மேட்ச் பண்ணியிருக்கனால இங்கே மட்டும்தான் இதோட சேஞ்சஸ்லாம் இங்கே கீழே அந்த கிரவுண்டுக்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் அதை லிட்டில் பிட் டார்க்கராக ஆக்கிக்கிறேன் இந்த ஷேட்ஸ்லாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டோட டிசைன் பார்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம மாடல் நம்மளோட மெயின் அந்த மாடல் இமேஜ் வந்து உள்ளார கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து மாடல் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா இமேஜ் 3 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இமேஜ் 3 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பர்ஃபெக்டாகவே நான் கட் பண்ணியிருக்கனால நீங்கள் எதுவும் அதை ரீசைசிங் எதுவும் அலைனிங் எதுவும் பண்ண வேணாம். அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் போதும்.
வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த இமேஜை பிளெண்டிங் ஆப்ஷன் போய் இன்னர் ஷேடோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பிளெண்ட் மோட் வந்து ஓவர்லே கொடுத்துக்கோங்க. கலர் வந்து F0520C அப்படின்ற கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து 42 இருக்கட்டும், ஆங்கிள் 90 இருக்கட்டும். மற்ற இதெல்லாம் டிஸ்டன்ஸ் வந்து 11 வச்சுக்கோங்க, சோக் வந்து 4 வச்சுக்கோங்க, சைஸ் வந்து 111 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து இது வந்து நமக்கு பேக்ரவுண்டில் வந்து சோர்ஸ் லைட் இருக்கனால இது வந்து அவங்க பின்னாடி விழுற மாதிரி ரொம்ப மினிமலாக வச்சுக்கிறோம் நம்ம. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட பிரைட்னஸ் அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நியூ பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது நம்ம கிளிப் மேட்ச் பண்ணிக்கலாம். க்ரியேட் கிளிப் மேட்ச் கொடுத்துக்கோங்க. பிரைட்னஸ் அளவு வந்து சம்திங் -9, இது வந்து 5 வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து ரொம்ப ப்ளூ டோனாக இருக்குது, அதை கொஞ்சம் எல்லோஷாக மாற்றுறதுக்காக நம்ம கர்வ் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதையும் கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. ப்ளூ கர்வ் போய் அதை கீழே கறக்கிறது வந்து இந்த அளவுக்கு அண்ட் மேலே இருக்கிறது லிட்டில் பிட் கொண்டாந்துக்கோங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து இந்த லிட்டில் பிட் ஆஃப் எல்லோ டோன் கிடைக்கும், நம்மளோட பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிடும். அடுத்தது வந்து நம்ம இன்னொரு கலர் லுக்கப் லேயர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். கலர் லுக்கப் லேயரை ஆட் பண்ணி அதையும் கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதை வந்து இதுவும் கேண்டில் லைட் கியூபை வச்சுக்கோங்க. இது எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கனால நம்ம லிட்டில் பிட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 30% வச்சுக்கோங்க ஒப்பாசிட்டி. ஓகே, ஸோ மினிமலாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜுக்கு வந்து ஷேடோ கொடுக்க போகிறோம். அந்த இமேஜ் அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது சைஸ் ரெடியூஸ் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் கிளிக் கொடுங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி Ctrl T கொடுத்து அதை அப்படியே கீழே இந்த மாதிரி சைஸை எடிட் பண்ணுங்கள், ரீசைஸ் பண்ணுங்கள். அதை கீழே வந்து நம்ம இங்கே கீழே ஃபுட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஷேடோ மாதிரி. நீங்கள் வந்து அதை இமேஜ் 3 லேயர் கீழே கொண்டாந்துக்கோங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ஆப்வியஸாக ஷேடோ நம்ம கொடுத்துருக்கோன்னு தெரிய வேணாம். அதனால் நீங்கள் திருப்பி அதை லைட்டாக ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி இந்த மாதிரி சைஸை எடிட் பண்ணி கீழே பண்ணிக்கோங்க. நம்ம இதோட ஒப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், சம்திங் அரவுண்ட் 65 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் கீழே பாட்டமில். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா ஸ்மோக் ப்ரஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஷாப்பில் டபுள் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிக்கும். இப்போ ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஸ்மோக் ப்ரஷ்ன்னு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ப்ரஷ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து கலர் வந்து A2814C அப்படின்ற கலரை எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஃப்ளோ வந்து 50% வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக கீழே. இது வந்து நீங்கள் ரேண்டமாக ஃபியூ கிளிக்ஸ் கொடுங்க, ரொம்ப ஓவர் டூ பண்ண வேணாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் 2B1913 அப்படின்னு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம டார்க்கர் ஆக்க போகிறோம். அது வந்து ஃபியூ கிளிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது ஏன்னா நம்ம இங்கே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், அது விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இங்கே டார்க் ஸ்மோக் மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடல் இமேஜுக்கான எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான். நீங்கள் டெக்ஸ்ட் லேயர் போய் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம KGF அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஃப்ரீ ஃபாண்ட் தான். நான் சைஸ் 106 வச்சுக்கிறேன். அது இந்த இடத்துல வர மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ நான் இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து இதோட சைஸ் வந்து சம்திங் அரௌண்ட் 24 வச்சுக்கலாம். Chapter 2 அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். இது இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஷேடோ எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைப் பண்ண KGF இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிளெண்டிங் மோட் வந்து மல்டிப்ளே இருக்கட்டும், கலர் வந்து பிளாக்கே இருக்கட்டும், ஒப்பாசிட்டி வந்து 100 வச்சுக்கோங்க, ஆங்கிள் வந்து 93 இருக்கட்டும், சாரி ஆங்கிள் வந்து 93 இருக்கட்டும், டிஸ்டன்ஸ் வந்து 21, ஸ்ப்ரெட் வந்து சம்திங் அரௌண்ட் 5 வச்சுக்கோங்க, சைஸ் வந்து 24 வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதே எஃபெக்ட் தான் அந்த Chapter 2 அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல் இருக்கும், அதை கொடுத்து இதுக்கு வந்து அதே பேஸ்ட் லேயர் ஸ்டைல்னு கொடுத்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ நம்ம அந்த ஆக்சுவல் டைட்டிலில் இருக்கிற அந்த கோல்டு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா கோல்டு பேப்பர் அப்படின்னு ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது கேன்வஸ்குள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நம்ம கிளிப் மேட்ச் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த KGF அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப் மேட்ச்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது மூலமாக அந்த இமேஜ் வந்து நம்மளோட டெக்ஸ்ட்குள்ளே மட்டும் தான் விசிபிள் ஆகும். ஸோ இது இந்த அஃபிஷியல் அந்த டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக. இப்போ அதே தான் நான் திருப்பி இந்த Chapter 2க்கும் ரிப்பீட் பண்ண போகிறேன். இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கொடுத்து அதை சாப்டருக்கு மேலே அந்த லேயருக்கு மேலே கொண்டு போய்க்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப் மேட்ச்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம Chapter 2க்கும் அந்த எஃபெக்ட் வந்துருச்சு. இமேஜ் எடிட்டிங் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார போய் ஒரு கிரேடிங் மேப் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ரைட்டில் வந்து 3A1A06 அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற எண்டில் வந்து D89823 அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம பிளெண்டிங் மோட் வந்து டார்க் கலர்னு மாற்றிக்கலாம். எஃபெக்ட்ஸ் வந்து லிட்டில் பிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒப்பாசிட்டி வந்து 20% நம்ம வச்சுக்குவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபயர் ஸ்பார்க்ஸ் இமேஜ் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் இருப்பீங்கன்னா ஃபயர் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கும். அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கேன்வாஸில் இருக்கணும் வந்துக்கோங்க. இது வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே இது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை கொஞ்சம் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த டார்க்கர் பார்ட்லாம் இதாகிடும். இப்போ நீங்கள் வேணுன்னா எரேசர் எடுத்து அந்த அவுட்டரில் இருக்கெல்லாம் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பார்ட் தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைனா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம லிட்டில் பிட் ஒரு க்ளோ எஃபெக்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் சம் கைண்ட் ஆஃப் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. ரேண்டமாக இந்த மாதிரி டார்க் ஷேட் ஆஃப் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பிளெண்டிங் மோட் வந்து இந்த லேயரோட பிளெண்டிங் மோட் வந்து கலர் டாஜ் வச்சு ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு அந்த கலர் இன்னும் எஃபெக்டிவாக தெரியும். ரைட், இப்போ நம்ம இது வந்து ஒரு ரஸ்டி எஃபெக்ட் கொடுக்க போகிறோம் இந்த போஸ்டருக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் இருக்கும், ரஸ்டி அப்படின்ற ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கும். அதை நம்ம டெக்ஸ்சராக யூஸ் பண்ணி அந்த கிரன்ச்சி எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம். இது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்மளோட கேன்வாஸ்குள்ளார. ஓகே, இது பர்ஃபெக்டாக ஃபிட் இன் ஆகும். நீங்கள் ரீசைஸ் எதுவும் பண்ண வேணாம். ஓகே, இதோட பிளெண்டிங் மோட் வந்து நம்ம ஹார்ட் லைட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து 50% கொண்டு வந்துடுவோம். ஓகே ரைட், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட போஸ்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா லேயரும் மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் லேயராக கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் லேயர்னு இருக்குல்ல, அதில் போய்க்கோங்க. அதில் மெர்ஜ் விசிபிள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் ஆல்ட் எடுத்துட்டிங்கன்னா எல்லா லேயரும் மெர்ஜ் ஆகி ஒரு சிங்கிள் லேயராக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேவா, இதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து
ஷார்பன் பண்ண போகிறோம் இமேஜை. நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணனால கொஞ்சம் ப்ளரியாக இருக்கும், அதை க்ளியர் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபில்டர் போய் ஷார்பன் இருக்கும், அதில் ஸ்மார்ட் ஷார்பன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 479 வச்சுக்கலாம். ரேடியஸ் வந்து சம்திங் 2.9 வச்சுக்கோங்க. நாய்ஸ் வந்து 100 இருக்கட்டும். ரிமூவ் காசியன் பிளர் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு அந்த பிளரான இந்த எஃபெக்ட் போய் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜஸ்லாம். நம்ம போஸ்டர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டெப்பாக ஒரே ஒரு க்ளோ எஃபெக்ட் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷனை வந்து கலர் டாட்ஜுன்னு மாற்றிக்கோங்க. கலர் பிக்கர் போய் B46600 அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது வந்து சைஸ் உங்கள் வேணுக்குள்ள ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஒப்பாசிட்டிலாம் ஃப்ளோ வந்து 100 இருக்கட்டும். அதை வச்சு ஒரு சின்ன சிங்கிள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நம்மளோட மூவி போஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.